ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, வெல்கம் பேக் டு கே எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த சர்க்யூட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சர்க்யூட்டை யூஸ் என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன் பார்த்துங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பழைய பேட்டரி, டெட் கண்டிஷனில் இருக்கிற பேட்டரியை நம்ம தூக்கி போட்டு புது பேட்டரி வாங்காமல் அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் தான் இது. இது நம்ம என்ன சொல்லலாம்னா பேட்டரி டாக்டர், இல்லை பழைய பேட்டரியை ரிக்கவரி பண்ணுற சர்க்யூட் சொல்லலாம், இல்லை டீசல்ஃபேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சர்க்யூட்டை வச்சு நம்ம பழைய பேட்டரியை எப்படி ரிக்கவரி பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட்டை மேக் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் கே காளியப்பன். சர்க்யூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துருவோம். இங்கே பார்த்தி ஒரு டாட் பிசிபி, அடுத்து 5.6K ரெசிஸ்டர் ஒன்று, இது 1/4 வாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 1K ரெசிஸ்டர் 2, இது 1Kக்கு அடுத்து நமக்கு ஹீட் சிங்க் வேணும். ஏன்னா 2 மாஸ்பெட் மாட்ட போகிறோம். மாஸ்பெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா IRF-Z44N அப்படிங்கிற இந்த 2 மாஸ்பெட் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து 68K ரெசிஸ்டர் 1/4 வாட்டில் தேவை. அடுத்து N555 IC, NP555 சொல்லுவேன், டைமர் ஐசி, அந்த ஐசி ஒன்று. இது போக நமக்கு 103J பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் ஒன்று வேணும். பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் ஒன்று. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ சர்க்யூட் மேக் பண்ணலாம். முதல்ல ஹீட் சிங்க் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மாஸ்பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மாஸ்பெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மாஸ்பெட்டை பொறுத்த வரைக்கும் பின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டு, நம்ம சிக்னல் கொடுக்க வேண்டிய இது. 2வது அவுட்புட்டு, 3வது வந்து இன்புட். இது வந்து சிக்னல். மாஸ்பெட்டு பல்சிங் பண்ணுறதுக்கான சிக்னல் 1வது பின்னில் தான் நம்ம கொடுப்போம். ஸோ மாஸ்பெட்டோட டயக்ராம் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 555 ஐசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐசி வந்து இந்த புள்ளி இருக்குது பார்த்திங்களா, இந்த புள்ளியில் இப்படி வச்சிட்டிங்கன்னா, நம்மளை பார்த்த மாதிரி புள்ளி இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த சைடு, அதாவது இது வந்து இதுதான் 8வது பின்னு, இது 1வது பின். 1 இந்த சைடு வருங்க, 1 2 3 4. புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறது 1வது பின்னு, புள்ளிக்கு இந்த சைடு இருக்கிறது 8வது பின்னு. இப்படி தான் நம்ம வந்து ஐசியை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது பின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பெட்டுக்கு இன்புட் சிக்னல் பின்னு. 3வது பின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பெட்டுக்கு சிக்னல் பின்னு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ 1K போட்டு 2யும் லிங்க் பண்ண போகிறோம். இப்போ 3வது பின்னில் பார்த்திங்கன்னா இந்த பின்னுக்கு, மாஸ்பெட்டோட பின்னுக்கு 1K போட்டு நம்ம லைன் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8வது பின்னுக்கு 5.6ம், 6வது பின்னுக்கு 68Kவும் நம்ம ரெசிஸ்டர் போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6வது பின்னுக்கு 68ம், 8வது பின்னுக்கு 5.6K ரெசிஸ்டர் நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1வது பின்னுக்கு 2வது பின்னுக்கும் இந்த 103J பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து நம்ம போடணும். செராமிக் கெப்பாசிட்டர் போடுறதுலாம் போடலாம். நான் இப்போ பாலிஸ்டர் போட போகிறேன். பாலிஸ்டர் போட்டாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுவோம். காம்பனன்ட்ஸை ப்ளேஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி வச்சு அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் கொடுக்கணும். ட்ராக் கொடுக்குறதுக்கு நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஆம்பியர்லேருந்து 5 ஆம்பியர் வரைக்கும் சார்ஜ் ஆகும். 7 ஆம்பியர் 10 ஆம்பியர் வரைக்குமே இதில் நம்ம வந்து 150 200 AH வரைக்கும் இதில் லோட் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம தாராளமாக ட்ராக்கை வந்து நல்லா ஹெவியாக அடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் இன்னொரு ட்ராக்கோட ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அதையும் பார்த்து தான் செய்யணும். நம்ம இதை வந்து அடுத்து ட்ராக்கிங் பண்ணுவோம். ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் ரெடி ஆகிடுச்சு. சர்க்யூட் வந்து ட்ராக் இப்படி தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசியில் 4வது பின்லையும் இந்த மாஸ்பெட்லேருந்து வர சென்டர் பின்னும் தான் நமக்கு அவுட்புட் லைனு. இன்புட் லைன் பார்த்திங்கன்னா ஐசியில் 8வது பின்னும், அப்புறம் இதில் இருக்க 1வது பின்னுக்கும் கொடுக்குறது தான் நமக்கு இன்புட் சிக்னலு. 8வது பின்னுக்கு ப்ளஸ்ஸும், 1வது பின்னுக்கு மைனஸும், 4வது பின்னுக்கு ப்ளஸ்ஸும், மாஸ்பெட்லேருந்து நமக்கு மைனஸ் சிக்னலும் கிடைக்கும். ஸோ நம்ம அப்படி தான் இப்போ சர்க்யூட் பண்ணியிருக்கோம். 5வது பின்னு வந்து டம்மி, அதில் எந்த ஒரு சர்க்யூட்டும் இல்லை. இது 5வது பின்னு டம்மியாக தான் இருக்குது. இந்த சர்க்யூட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதில் இருக்க அந்த பேட்டரிக்குள்ளே இருக்க செல்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் மாதிரி ஒரு கெமிக்கல் இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக கருப்படிச்ச மாதிரி ஆயிரும். அதாவது சல்ஃபேட் உப்பு ஏறிடும் சொல்லி வச்சுங்க பார்த்தீங்களா, உப்பு ஏறிடும். அந்த உப்பை வந்து நமக்கு டீசல்ஃபேட் பண்ணுறது, உப்பு வந்து மறுபடியும் பிரித்து விட்டுரும். அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் இந்த சர்க்கியூட். இது கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் ஏறுமே தவிர வேறு எதுவும் ஆகாது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும். ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் ஆகி போகும். நார்மலாக வர வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் ஆகி போகும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி டாக்டர்னு கூட சொல்லலாம். ஆன்லைனில் பேட்ரி டாக்டர்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது 2000, 3000, 4000, 5000, 6000க்குலாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஆஃப்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சர்க்யூட் நம்மளே மேக் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா பேட்டரியோட லைஃப் டைம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமாக ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போ திடீர்னு மக்கர் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இந்த சர்க்யூட்டை நான் ஆன்லைனில் தேடி பிடிச்சி ரெடி பண்ணேன். ஸோ இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒர்க்கிங் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதை செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆஸ்கிலோஸ்கோப் கிடையாது. ஆஸ்கிலோஸ்கோப் இல்லாதனால நம்ம இல்லைனா இதை வந்து நம்ம இந்த டியூட்டி சைக்கிள் செக் பண்ணுற மல்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட செக் பண்ணலாம். இதோட ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணுறதுக்கு நம்ம இதில் இந்த கிளாம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஹெட்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம செட் பண்ணிவிட்டு 2 ப்ரோபை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரோபை பேட்ரியோட மைனஸ் டெர்மில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து நான் ஏற்கனவே ப்ளஸ் வந்து டைரெக்டாக ப்ளஸ் பண்ணியாச்சு. எல்லோ கலர் அடித்து ப்ளஸ்ஸு கொண்டு வந்து ப்ளஸில் கொடுத்தாச்சு. மைனஸ் மட்டும் ஒரு க்ரீன் கலர் ஒயர் அடித்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரோபில் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரோவை பேட்டரியோட மைனஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ க்ளோ ஃப்ரீக்வன்சி வருது பாருங்கள். லூஸ் ஆகிடுது. 2.4 1.4 கிலோ ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி வருது. ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். தெரியவில்லை. 1.4 கிலோ ஹெட்ஸ் வருது. தெரியுதுங்களா? 1.4 கிலோ ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி வருது. இதுவே இது இல்லாமல் நம்ம டைரெக்டாக வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்போ எவ்வளோ கிலோ ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி வருதானே முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். இந்த சர்க்யூட் ஓகேவா இல்லையான்னு அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அந்த பிசிபி இல்லாமல் நம்ம இப்போ வந்து டைரெக்டாக சேலரிங் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். டைரெக்டாக நம்ம வந்து ஒரு ஏசியை டிசியாக பண்ணி அதை நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வந்து அவுட்புட்டில் கிடைக்குது. ஏன்னா நம்ம பண்ண சர்க்யூட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் தான் இது ஒர்க்கிங் இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண மாதிரியே க்ரீன் கலர் ஒயரில் பிளாக் கலரும் பேட்டரியோட மைனஸில் ரெட் கலர் ப்ரோபோ வைக்க போகிறேன். நமக்கு 99 பார்த்துக்குங்க. நான் அப்படி தான் பிடிச்சிருக்கேன். 99 தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 1K பக்கம் வந்தது. இப்போ வந்து வெறும் 99 தான் வருது. அப்போ நமக்கு அந்த சர்க்யூட் வந்து நல்லாவே ஃப்ரீக்வன்சி பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்படி ஃப்ரீக்வன்சி பூஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரிக்குள்ளே ஹீட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பேட்டரி இந்த மாதிரி டைமில் சார்ஜ் பண்ணும்போது பேட்டரியோட கேப் எல்லாத்தையுமே கழட்டி விடணும். அந்த 6 இது இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே கழட்டி விடணும். அப்போ தான் அது வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஹீட் வந்து இதாகி அதோட இதெல்லாம் வெளியே வரும். ஸோ கன்ஃபார்மாக ஏன்னா அது இல்லாமல் யூஸ் பண்ணோம்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகி இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணும்போது மட்டும் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இது நம்ம ரெகுலராக வந்து ஃபுல் டைம் ஆனில் வச்சுக்கலாம்னா அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஒரு 3 to 4 hours அதை போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். திரும்பவும் நம்ம ஒரு டைம் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுவே நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஆன்லைன் டாக்டர் வந்து எதனால் அதை பேட்டரியிலே ஃபிக்ஸ் பண்ணி வைக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரி வந்து இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ண மாட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் லெவல் போட்டிருப்போம். அதில் வந்து ஒரு சைடில் ஹேர் போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எப்போ அது ஹீட்லேயே இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஆனால் இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இது மோல்டிங் பேட்டரி.
நம்ம எல்லாமே போட்டு டைட் பண்ணிடுவோம். இது வந்து கார் பேட்டரி மாதிரி தான். ஸோ இந்த பேட்டரி வந்து இந்த கார் பேட்டரி நம்ம வந்து ஃபுல்லாக மோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். பேட்டரி வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகவோ இல்லை வேறு ஏதாவது இதாகவோ வாய்ப்பு இருக்குது. ஆசிட் பொங்கி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை கழட்டி விட்டுட்டு நம்ம இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதோட அடுத்த பாகத்தில் வந்து இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த பாகத்தை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பாகத்தில் இதோட ஃபுல்லாக ஒர்க்கிங் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.